வணக்கம். மகளிர் மக்கள் சபை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இந்த சூழல்ல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மகளிருக்கான அறிவிப்புகளை போட்டி போட்டு அறிவித்து வருகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,77,00,000, பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,90,00,000. கள்ளிப்பால் கொலைகள், கட்டுப்பாடுகள், அடக்குமுறைகள் என இவை அனைத்தையும் உடைத்தெறிந்துவிட்டு வாங்கப்பட்ட ஒரு வாக்குரிமை இது. மகளிர் அவர்களுக்கான அறிவிப்புகளை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்துகிறார்களா, அல்லது எதிர்காலத்திற்கான சிந்தனையின் அடிப்படையிலும் பெண்களுக்கு எந்த அளவிற்கான ஒரு அதிகாரமளித்தலை அரசியல் கட்சிகள் செய்கின்றன என்பதன் அடிப்படையில் இந்த வாக்குரிமையை பயன்படுத்துகிறார்களா போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்விகளை எல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இன்றைய மகளிர் மக்கள் சபை நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து கலைமாமணி நிர்மலா பெரியசாமி இணைந்திருக்கிறார். அதே போல காங்கிரசிலிருந்து திருமிகு லட்சுமி ராமச்சந்திரன், அரசியல் செயற்பாட்டாளர் திருமிகு ராதிகா கணேஷ், நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு ஃபாத்திமா ஃபர்ஹானா. சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் நடைபெறும் இந்த நிகழ்வில் இங்கு பயிலும் மாணவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் திருமிகு ஃபாத்திமா ஃபர்ஹானா, நாம் தமிழர் கட்சியில தான் முதல்ல வேட்பாளர்கள்ல 50% பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதனால அந்த கட்சி பிரதிநிதி கிட்ட இருந்தே தொடங்கினா இன்னும் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்ணில் பெருந்தக்க யாவுல, பெண்ணே பெருமை உடைத்து பெண்ணில் பெருந்தக்க இல் அப்படின்னு நம்முடைய வள்ளுவ பாட்டன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி பெண் தான் இந்த பேரண்டத்தையே பிரசவிச்ச ஒரு பேராயுதமாக, பேராற்றலாக இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கென்று தனியாக ஒரு தினத்தை, மகளிர் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற இந்த சூழலை நான் பெருசா விரும்பல. டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு காலம் வரணும், ஒரு சூழல் வரணும், இப்படி பிரத்யேகமாக ஆண்கள் தினம் கொண்டாடப்படும் மாதிரியான ஒரு சூழல் ஏற்படணும். அப்போது நம்ம அதெல்லாம் பார்த்து கைத்தட்டி சிரிக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. இன்னைக்கு பெண்கள் தான் இந்த பேரண்டத்தையே பிரசவிக்கிறாங்க. அப்படிங்கும் போது பெண்கள் தான் அவங்களுடைய கர்ப்பப்பையிலிருந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கான விடுதலையும் கொடுக்கறாங்கன்னு இருக்கும் போதும் கூட பெண் விடுதலை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலை நமக்கு இன்னைக்கும் இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலைதான். பரவாயில்ல, இன்னைக்கு நமக்கு முன்னாடி பேசி சென்றிருக்க எத்தனையோ சான்றோர் பெருமக்கள், நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம், மார்க்ஸ், புத்தன், பூலே, ஏங்கல்ஸ் அப்படின்னு யாரை எடுத்துக்கொண்டாலும் உலகில் அத்தனை மேதைகளையும் ஒரு தாய்தான் பிரசவித்திருக்கிறாங்க. ஒரு சீன பொன்மொழி இருக்கு, நீங்க 1000 பேர் சேர்ந்து ஒரு வீடை கட்டலாம், 100 பேர் சேர்ந்து ஒரு வீடை கட்டலாம், ஆனால் அந்த வீடை வீடாக்கணும் அப்படின்னா ஒரு பெண் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டையே வீடாக்கணும்னா ஒரு பெண் தான் தேவை என்றால் ஒரு நாட்டை நாடாக்க பெண் தேவையில்லையா அப்படிங்கறது தான் என்னுடைய கேள்வி. பெண்கள் நம்ம இப்படி எல்லாம் உயர்ந்துட்டோம், லேபர் ரேஷியோல அதிகமா இருக்கும், லிட்ரஸி ரேட்ல அதிகமா இருக்கும்னு சொன்னாலும் கூட வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கான சம ஊதியம் இன்னைக்கும் நிலைநாட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் 33 விழுக்காடு பெண்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பேச்சு பொருளாக மட்டும்தான் இருக்குதே தவிர்த்து அது இன்னும் நடைமுறையில இல்ல அப்படிங்கறத பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது நடைமுறை கொண்டு வருவதற்கே பல ஆண்டுகள் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பேச்சு பொருளா இருக்கு. அப்போ பெண்களுக்காக இன்னைக்கு ஒரு இடத்தை கொடுப்பதற்கு கூட மனமில்லாத ஒரு சமூகமாகத்தான் நாம இன்னைக்கு இருக்கோம். நாம பெண்ணியம் பேசிய பூமி மண் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அப்படி பேசி வந்தவர்களால் கூட இன்னைக்கு பெண்களுக்கான சம விழுக்காடை கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஆதகத்தின் பேர்ல சொல்றேன். நாம் தமிழர் கட்சி இது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பினை அரசியல் தளத்திலையும் சரி, இன்னைக்கு நிர்வாக களத்திலையும் சரி நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கடந்த February 21 நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ஒரு பேரெழுச்சியாக நடந்த மாநாடு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. அந்த 5 லட்சம் பேர் கூடிய மாநாட்டுல ஒரே மேடையில 117 பெண்களையும் 117 ஆண்களையும் நிப்பாட்டி
இந்த தேர்தலை நாங்கள் தனித்துதான் காண போகிறோம் அப்படிங்கறத துணிவோட எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி இல்ல அப்படிங்கறத சமரசமற்ற 16 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே இருந்து தொடங்கினோமோ அதே நிலையில இன்றைக்கு வரைக்கும் மாறாம இருந்து எங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருந்திருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்காகத்தான் நாங்கள் இப்படி நேர்மையாகவும் உண்மையாகவும் களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. அப்படியாக இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு நீங்க பின்லாண்டோ, கியூபாவோ, நார்வேவோ எத்தனையோ நாடுகளை எடுத்தாலும் கூட அவங்களுக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக பெண்களுக்கான விழுக்காடுகளை ஒதுக்கல. ஆனாலும் அங்க பெண்களுடைய பங்களிப்பு, அதிகார பங்களிப்பு அப்படிங்கிறது 45 விழுக்காடுகளுக்கு மேல இருக்கும்போது இங்க மனமில்ல மற்றவர்களுக்கு பெண்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கணுங்கிறது அதெல்லாம் இங்க இல்ல. இது என்னுடைய கடமை, நான் கட்டாயம் செய்வேன். 45 விழுக்காடு என்ன 50 விழுக்காடு நான் என்னுடைய மகளிருக்கு கொடுப்பேன் அப்படிங்கறத தாய்மாமன் சீமான் அவர்கள் செய்திருக்கிறாங்க. நம்ம பெண்கள் எல்லாரும் ஒரு சுவருக்குள்ள அடைந்து கொண்டு நாம் இந்த கட்டத்தை தாண்டி வரமாட்டோம், எனக்கு இந்த கட்டம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்திய வரலாற்றுல ஆணுக்கு நிகராக பெண் வாக்காளர்கள் சரிசமமாக வாக்களித்த சூழலும் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது பெண்களும் ஆண்களும் சரிபங்காக இந்த அதிகார பகிர்விலையும் இடம் பெறணும் அப்படிங்கிறது தான் அதை நாம் தமிழர் கட்சி ஒரு தொடக்கமாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதை பலரும் டோக்கனிஸ்டிக் ஜெஸ்டர் அப்படின்னு விமர்சிக்கவும் கூடும். ஆனால் இங்க வாய்ப்பு கொடுத்தாதானே பெண்கள் வெற்றி பெற முடியும். நீங்க வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் வாய்ப்புகளை கொடுக்கல, நாங்க கொடுக்கிறோம், எங்களை மக்கள் வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாங்க நம்பி நிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கு. ஃபர்ஹானா, இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க பெண்களுக்கான வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற முயற்சின்னு சொல்றீங்க. அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது குறையும் அப்படின்ற எண்ணத்துல மற்ற அரசியல் கட்சிகள் அப்படியான ஒரு ரிசர்வேஷனை கொடுக்க தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப பெண்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. பெண்களை நீங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு நினைக்கிறனால பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு எல்லா இடத்திலும் ஒரு பெண் ஒரு வீட்டை வழிநடத்தக்கூடியவளாக இருக்கிறா, 3 தலைமுறையை சந்திக்கக்கூடியவளாக இருக்கிறா. நீங்க உங்களுடைய மாமனார், உங்களுடைய தந்தை, உங்களுடைய கணவர், உங்களுடைய மகன் என்று 3 தலைமுறையை உங்களால் வீட்டில் பராமரிக்க முடியும் என்று ஒரு பெண் இருக்கிறான் அப்படின்னா அவளால் ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியாதா? எந்த விதத்துல பெண் சளைத்தவளாக இருக்கிறா? அவளுடைய அறிவாற்றல்ல, அவளோட பிசிக்கல் அபிலிட்டி, அவளுடைய பினான்சியல் அபிலிட்டி, அவளுடைய இன்டெலெக்சுவல் அபிலிட்டி, நீங்க எதுல அவளை குறைத்து மதிப்பிடுறீங்க? மேபி பிசிக்கலி அவங்க ஆண்கள் அளவுக்கு பலமானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் மத்த எந்த விதத்திலையும் பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதையும் கூட தகர்க்கக்கூடியவர்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வெயிட் தூக்குற எத்தனையோ பெண்கள் சாதித்துட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் விண்வெளிக்கு சென்று சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பெண்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. பெண்களுக்கு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு குறையும் நீங்க எப்படி நினைப்பீங்க? அதுவே பெண்களை குறைத்து மதிப்பிடுறதுக்கு சமம். ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்களோ? அவ்வளவுதான். இது இயற்கையிலேயே இது இயற்கையிலேயே தாய் வழி சமூகம் அப்படித்தான் மதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாக, ஒரு பேட்ரியார்கல் சமூகமாக மாறிப்போன ஒரு கெடுவாய்ப்பு தான் இன்னைக்கு இன்னும் அந்த ஆணாதிக்க மனநிலை அதிகமாக மாறல. பெண்ணியம் பேசி வந்த பூமி தான், ஆனால் இன்னைக்கும் பெண் விடுதலை பேச வேண்டிய தேவையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கறது மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். அதை எல்லாவற்றையும் தகர்த்து நாம் தமிழர் கட்சி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசியல் தேர்தல் அதிகார பகிர்வுகள்ல வாய்ப்பு கொடுப்பது மட்டுமல்லாம நிர்வாக பொறுப்புகள்ல நீங்க எல்லா கட்சிகளும் எடுத்துக்கோங்க, எல்லா கட்சியிலும் மகளிர் அணின்னு தனியா இருக்கும். அது காங்கிரஸோ, அது திமுகவோ, அது அதிமுகவோ, மகளிர் அணின்னு தனியா இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில சுற்றுச்சூழல் பாசறை எடுத்தீங்கன்னா பெண் செயலாளர் இருப்பாங்க, தகவல் தொழில்நுட்ப பாசறை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தலைவர் இருப்பாங்க, மருத்துவ பாசறை, வழக்கறிஞர் பாசறை, இளைஞர் பாசறையில நான் இருக்கேன். இப்படி எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான சம வாய்ப்பை நிர்வாக பொறுப்புகளையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புரட்சியை செய்திருக்கக்கூடிய கட்சினா அது கட்டாயம் நாம் தமிழர் கட்சி. அப்படி பெண்களுடைய நாம பெண்களாக இருந்து இயக்கக்கூடிய சட்டங்கள் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கறது தான் என்னுடைய பார்வை. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த பெண்கள் அதிகார சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போதுமான அளவு இல்லாத காரணத்தினாலதான் ஒருவேளை ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாம் பெண்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா 2018 சானிட்டரி நாப்கினை கொண்டு போய் லக்ஸரி குட்ஸ்ல வச்சிருக்க மாட்டாங்க. அது கட்டாயம் அங்க இருந்த ஒரு பெண் கரெக்டா அங்க நாடாளுமன்றத்துல பேசிருக்க முடியும். எப்படி நீ சானிட்டரி நாப்கினை ஒரு லக்ஸரி கூட வச்சிருப்பேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 4 லட்சம் பெண்கள் அதை எதிர்த்து போராடின பிறகுதான் உங்களால அந்த சானிட்டரி நாப்கினை லக்ஸரி கூட்ல இருந்து வெளியில எடுத்து போட முடியுது. அப்படின்னா அப்ப பெண்கள் ஏன் அதிகார பகிர்வுல இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்கான தேவை அங்க உங்களுக்கு புரியும். அப்போ சட்டமன்ற
சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இங்க பெண்கள் சட்டமியற்றக்கூடிய இடத்துக்கு வந்தாதான், அதிகார பகிர்வுக்கு வந்தாதான் இங்க ஒரு சமூகமாக எல்லா விஷயங்களும் மாற்றம் ஏற்படும். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கூற்று. அதன்படியே நாம் தமிழர் கட்சி இறுதி வரைக்கும் உறுதியாக நிற்கும் என்று சொல்லி என்னுடைய முதல் சுற்று கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி பாத்திமா. பிரத்யேகம் என்பதே ஒரு தனிமைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி. அடுத்ததாக திருமதி லட்சுமி ராமச்சந்திரன், அரசியல்ல பெண்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்காங்களா அல்லது தவிர்த்துறாங்களே அப்படின்னு விமர்சிப்பாங்க அப்படிங்கறதுனால நிரப்பப்படுகிறார்களா? எல்லோருக்கும் வணக்கம். இங்க அதிக அளவுல பெண்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நாள் நமது பாராளுமன்றமும் நம்ம சட்டசபையும் இதே மாதிரி ரெப்ரசன்டேஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற எல்லாரோட முயற்சி, எண்ணம் அண்ட் ஹோப். US Commerce Secretary, we have allowed India to buy their oil from Russia for the next 30 days. யார் இது சொல்றது? அமெரிக்கா. அவங்க சொல்லுவாங்களாம், நம்ம யார்கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்களாம். இப்படி ஒரு நிலைமையில இந்த நாட்டை ஒரு நம்ம இறையாண்மைக்கும் நமது சுதந்திரத்துக்கும் போராடி நம்ம வார்த்தை மூலமா மகளிர் சப்ஜெக்ட்குள்ள வர்றீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இல்ல, எஸ், அலோவ். இத இந்திரா காந்தி விட்டுருப்பாங்களா? நினைச்சு பாருங்க. 1971 என்ன நடந்தது? பங்களாதேஷ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ். இப்ப நம்ம பங்களாதேஷ் சொல்ற நாடு தான் அன்னைக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது. அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உடனே இந்திரா காந்தி உடனே என்ன பண்ணாங்க? இவங்க சைடு தான் உண்மை இருக்கு, இவங்க சைடு தான் மொராலிட்டி. அந்த மொராலிட்டி அப்படிங்கிறது தானே இன்னைக்கு லேக்கிங். நம்மளோட ஃபாரின் ரிலேஷன்ஸ்ல மொராலிட்டி அப்படிங்கிற விஷயம் தான் லேக்கிங். சோ நம்மளால இந்த ரெஃப்யூஜி பிரச்சனையை சமாளிக்க முடியாது அப்படின்னு உடனே போருக்கு போனாங்க. போருக்கு போகணும்னு அவங்க முடிவு பண்ண உடனே இதே மாதிரி அமெரிக்க அதிபர் அப்ப இருந்த நிக்சன் நீங்க போக முடியாது, எங்க பர்மிஷன் இல்லாத போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க என்ன சொன்னாங்க? நீங்க யாரு எனக்கு சொல்றது? என் பிரச்சனையை எப்படி தீர்க்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போய் அங்க போரிட்டு 1971 பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாச்சு. இதுதான் வரலாறு. இன்னைக்கு நம்ம அமெரிக்கா கிட்ட மண்டிடுறோம். அதான் நம்ம நாட்டோட நிலைமை. எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா, ஒரு ஆண் பிரதமருக்கும் பெண் பிரதமருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றீங்களா அல்லது மோடிக்கும் இந்திரா காந்திக்கும், அதாவது காங்கிரஸ் பாஜகவுக்குமான வித்தியாசம்? நான் என்னன்னா, ஒருவேளை பெண்ணா இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும் பெண்ணா இருந்திருந்தாங்கன்னா பெட்டரா டீல் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அப்படி வச்சுக்கலாமா? ரைட் தானே? ஒரு பெண் அந்த சிச்சுவேஷனை ரொம்ப நல்லா டீல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு. ஒருவேளை பெண்ணா இருந்திருந்தா அந்த எஸ், காங்கிரஸ் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தது. பாஜக, RSS இயக்குகிற இந்த பாஜகவுல பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கறது தெரியல. நம்ம அம்மா, எங்க அம்மா கூட, எங்க அம்மா ஒரு டீச்சர். அந்த காலத்துல பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு வரதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். சமூகம் அதை ஏத்துக்கல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஏன்னா அவங்க வருவாய் ஃபேமிலிக்கு they were contributing to the family's livelihood income. ஸோ அதனால ஏத்துட்டாங்க. சரி, ஓகே, பெண்கள் அதுவே கஷ்டமா இருந்தது. அதுக்கு பிறகு பெண்கள் நாட் ஜஸ்ட் 9 to 5 ஜாப் இல்லாத பலதரப்பட்ட துறைகள்ல செயல்பட ஆரம்பிச்சாங்க. அரசியலா இருக்கட்டும், ஜேர்னலிசமா இருக்கட்டும், கலைத்துறை, இந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சாங்க. அது வர்றபோது அடுத்த லெவல் they had to cross the next barrier to get there. அரசியல்னு வரபோது இட் இஸ் சம்திங் டு டூ வித் பவர். ஓகே, பவர்ங்கிற பொழுது அந்த ஷேரிங் ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு, ஆண்களுக்கு. சரி, நீ வேலைக்கு போற, சம்பாதிச்சுட்டு வர, வீட்டை பாத்துக்கிற அப்படின்னா ஓகே. அந்த வேலைக்கு போறது கூட என்ன, அவங்க வீட்டுல இருக்கிற கடமைகள்லாம் முடிக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கான கடமை, மாமியார், மாமனார், பெற்றோர், அவங்களோட ரிலீஜியஸ் கடமைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வெளியில போக முடியும். அது வரைக்கும் ஓகே, நீ சம்பாதிச்சுட்டு வா அப்படின்னா. ஓ, அரசியலா, பவரா அப்படின்ற பொழுது அவங்களால ஒத்துக்க முடியல. என்ன கேள்வி கேட்கிற இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ். அதை தவிர அரசியல் கட்சிகள்
I am talking about my party and other parties also. The way they are structured, அந்த இன்ஸ்டிடியூஷனே எப்படின்னா ஒரு பாய்ஸ் கிளப் மாதிரி. நான் என் கட்சியில சொல்லுவேன், இன்டர்னலா பேசுற பொழுது இது வந்து ஒரு ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், இல்லை மக்களுக்காக உழைக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதை வந்து ஒரு பாய்ஸ் கிளப் மாதிரி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பெண்கள் வந்து அரசியல், அதுவும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு வர்ற பொழுது அந்த என்ட்ரி பேரியர் இஸ் வெரி ஹை. ஓகே, ஒரு பாய்ஸ் கிளப்குள்ள ஒரு ஆண்களா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தனி பெண் மட்டும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இஃப் ஷி ஹேஸ் டு நேவிகேட் தட் ஸ்பேஸ், இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த என்ட்ரி பேரியரை தகர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரிசர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 33%, அதுக்கப்புறம் 33 ரிசர்வேஷன்லாம் அது லாவா இல்லாத அந்த 50 அதுக்கு மேலே போறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆர்கானிக்கா நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாரோட விருப்பமும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு எப்போ அச்சீவ் பண்ணோம்னா 73rd and 74th amendment. ஸோ திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பஞ்சாயத்தி ராஜ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அதாவது நம்ம 3 tier சிஸ்டம் இல்லையா, யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ்ல வந்து பெண்களுக்கு வந்து 33%, லோக்கல் பாடினா மேயரா இருக்கலாம், கார்பரேஷன் ஆர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், இல்லாட்டா டவுன் பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், முனிசிபாலிட்டி சேர்மனாக இருக்கலாம், எல்லா பதவிகளிலும் 33% பெண்கள், கவுன்சிலர்ஸ் 33% பெண்கள் இருக்கணும். அதை வந்து நம்ம மாதிரி மாநிலங்களில் வந்து 50% மாறிடுச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த 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 லெஜிஸ்லேஷனுக்கு அப்புறம் தான் பெண்கள் வெளியில ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட நம்ம ஆனா படிக்கிறோம், அந்த பெண்கள் கவுன்சிலரா எலெக்ட் ஆகி வர பெண்கள் அவங்கள சகோதரர்களால இல்லாட்டா கணவரால இல்லாட்டி அப்பாவால கண்ட்ரோல் செய்யப்படுகிறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் படிக்கிறோம். ஆனா ஒரு ஜெனரேஷன் அப்படி பண்ணா ரீப்ளேஸ் பண்றாங்களோ, ரைட், இட் குட் பி ஹேப்பனிங். பட் த பாயிண்ட் இஸ், நாங்களும் எங்க கட்சி அளவில், ஐ எம் ஷூர் அதர் பார்ட்டிஸ், அதர் விமன் ஆர் ஆல்சோ டூயிங். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க தனிச்சையா இயங்குங்க, நீங்க சப்போர்ட் எடுத்துக்கங்க, பட் யூ ஆர் த மேயர், யூ ஆர் த கவுன்சிலர் அப்படின்னு அடிக்கடி பெண்கள் கிட்ட சொல்லிட்டே இருக்கிறோம். எஸ், ஸோ பட் ஐ எம் ஷூர் இட் இஸ் அ கிரேட் ட்ரைனிங் கிரவுண்ட். இப்போ அவங்க மேபி ஃபர்ஸ்ட் டேர்ம் எலெக்ட் ஆகி வர்றபொழுது கொஞ்சம் வேற யாராவது ஓவர் பண்ணப்படுவாங்க, அவங்க அடுத்த டேர்ம் வரபோது நீ தள்ளியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பெண்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா, ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்கன்னா, நிச்சயமா தே நோ ஹவு டு யூட்டிலைஸ் தேர் ஸ்பேஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதே மாதிரி இப்போ வந்து பொலிட்டிக்கலி ட்ரெயின்டு, பொலிட்டிக்கலி அவேர், பொலிட்டிசைஸ்டு பெண்கள் எத்தனையோ பேர் களத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது கூடிய விரைவில் இந்த பாராளுமன்றத்திலும் சட்டசபையிலும் இந்த 33% ரிசர்வேஷன் வந்த பிறகு ஐ எம் ஷூர் ஆல் தீஸ் விமன் ஆர் ரெடி டு ஆக்குபை தி ஸ்பேசஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் த வேர்ல்ட். அரசியல் செயற்பாட்டாளர் திருமிகு ராதிகா கணேஷ், சோசியல் மீடியால ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக ஸ்பேஸ் இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னவா இருக்கு? ஜெய் பீம் ஜிந்தாபாத். நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இங்க வரல. சோஷியல் மீடியா கூட ஒரு ஸ்பேஸ். ஸோ வென் வி சே பெண்கள் வந்து அரசியல்ல வரணும், இல்லைன்னா அரசியல்ல இருக்கணும்னா, அரசியலும் ஒரு களம், ஒரு ஸ்பேஸ். கரெக்டா? அந்த ஸ்பேஸை ஆக்கியூபை பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு நேச்சுரலா கொடுக்கப்படலை. வாட் இஸ் பொலிட்டிக்கல்? டு மீ, பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். எத்தனை பேர் இந்த வாக்கியத்தை கேட்டிருக்கீங்க? பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். நீங்க எல்லாரும் ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என் மூலியமா உங்ககிட்ட ஒன்று விட்டுட்டு போக முடியும்னா அது இதுவா இருக்கட்டும். ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ல மிக முக்கியமான வாக்கியமா உருவாகி இன்னி வரைக்கும் பெண்ணியவாதிகளை கைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரின்சிபல், த பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவு, நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட், இது எல்லாமே பொலிட்டிக்கல் அண்ட் பாலிடிக்ஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe this? How many of you believe this? பரவாயில்ல, கை தூக்கலாம். ஸோ எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அரசியல் வயப்படலை. இல்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அரசியல் இல்லை, அரசியல்ங்கிறது ஒரு டர்ட்டி திங், அது எனக்கு வேண்டான்னு எத்தனை பேர் நம்புறீங்க?
அப்படி நீங்க நம்பி இருந்தீங்கன்னா இந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமி உள்ள இப்போ உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பெண்கள் படிச்சு ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நமக்கு வேணுங்கிற துணி உடைத்தி இங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு அந்த தி ஆக்ட் ஆஃப் பர்சனல் லிபரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்ட்ஸ். இந்த ரூம்குள்ள அதிகபட்சம் மகளிர் இருக்கும். தனியா ஒரு செக்மெண்ட்ல ஆண்களை உட்கார விட்டுட்டோம். ஆனா இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசும்பொழுது அவங்க தான் அதிகமா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு ரூம் ஃபுல்லா ஆண்களை உட்கார வச்சு பெண்ணியமும் பெண்ணுரிமையும் அவங்க கிட்ட பேசினா அப்பதான் பாலிடிக்ஸ் பிகம்ஸ் ரியலைஸ்ட். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடியது பெண்களை பத்தின விஷயம் அப்படிங்கறதுனால அதிகமா இடம் கொடுத்து நம்மள உட்கார வச்சிடுறாங்க. இதுவும் கோயிங் பேக் டு வாட் லக்ஷ்மிஜி வாஸ் சேயிங், அலோவிங் சம்படி. இன்னைக்கு உங்களோட தினம்மா, நீங்க இருந்துக்கோங்க. ரெசர்வேஷன் பண்ணிட்டோம், அதனால நீங்க சீட் உங்களுக்கு கிடைச்சிரும். 33%, 50%, எதுவா இருந்தாலும் அந்த விழுக்காடு கூட வேற யாரோ முடிவு செய்யறது. இட் இஸ் நாட் அ நேச்சுரல் டிவிஷன், இட் இஸ் நாட் இக்விட்டி, இட் இஸ் நாட் ஈக்குவாலிட்டி, இட் இஸ் இக்விட்டி. ஏன்னா ஃபோர்ஸ்டா வருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அரசியல் வயப்படணும். நம்ம இண்டிவிஜுவலா மட்டும் இல்லை, இந்த சமூகத்தை அரசியல் வயப்படுத்தணும். இன்னைக்கு காலகட்டத்தில் சோஷியல் மீடியால நம்ம எல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்றேன், பெண்ணியம்ங்கிற வார்த்தையை அவ்வளோ ஒரு தவறான பாவிப்புல பாக்குறோம். Feminism is misunderstood, the most misunderstood. Women are the most misunderstood. Within that, feminists are the most misunderstood. கரெக்டா? நிறைய பெண்களே என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஃபெமினிசம்க்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பட் நான் என்கரேஜ் பண்ணுவேன், ஃபெமினிசம் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு கருத்தியல் மட்டும் கிடையாது. இட் இஸ் an ideology that belongs to anybody who believes in equality. சமத்துவம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, இது சமூக நீதி வாய்ந்த ஒரு சமூகமா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, ஃபெமினிசத்தை மறக்க முடியாது, மறைக்க முடியாது. அது ஒரு இன்ட்ரின்சிக் எவ்ரிடே எக்ஸிஸ்டன்ஸ். போர் பத்தி பேசினாங்க. இன்னைக்கு காலையில நான் ஒரு ஸ்டோரி போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வார் எதனால நடக்குது? We have allowed angry, insecure, disgruntled men over the age of 70 to be in positions of leadership. I am tired. உலகத்துல அதிகபட்சமான வாக்காளர்கள் இளைஞர்கள். Not just in India, not just in Tamil Nadu. This is the reality of the world right now. Young to middle age. ஆனா அவங்களுடைய political representation. Who is representing us? உங்க வீட்டுக்குள்ள அதிகமா ஒரு நம்மளுடைய சமூகத்துல அடிதடி சண்டைக்கு போறது யார்? பெண்களா ஆண்களா? நான் இதை தவறா சொல்லல. ஓகே, ஜஸ்ட் கேட்கறேன். அடிதடி சண்டைக்கு அதிகமா யார் போறாங்க? மென், ஆண்கள். ஏன்னா நம்ம சமூகம் அவங்கள எம்போல்டன் பண்ணுது. பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. We are born and raised to be a little bit more submissive, but you can also see the positive in that. Submissive-ஆ இருக்கோமா, சென்சிபிளா இருக்கோமா? அந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டேஷனை எடுத்துக்கிட்டு அதை பாசிட்டிவா மாத்துறோம். நீ என்ன சப்மிசிவா இருக்க சொல்லி எனக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்குற, நான் அதையே யூஸ் பண்ணி சென்சிபிளா மாறுறேன். அது பெண்களுக்கான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி. ஏன்னா we have lived our entire life within limitations. So we make the best out of what we get. ஆனா இந்தியாவில் அதிகமா டிஃபென்ஸ் பட்ஜெட், அதிகமா போர், அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸை மாற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னு வைக்கிறாரு. எல்லாமே பாய்ஸ் வித் டாய்ஸ். அண்ட் ஐ எம் டயர்ட். ஸோ ஷுட் யூ பி. இந்த பாய்ஸ் அப்படின்னு நம்ம பொதுப்படுத்துறோம் இல்லையா, அது பெரும்பாலும் பெண்களோட நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல பொதுப்படுத்துதல் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு ஆண் போய் ஒரு ஆக்சிடென்ட் நடத்துறாங்க அப்படின்னா, அவர் ஏதோ தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த ஒரு தனிநபர் சார்ந்த விஷயமா பார்க்கப்படுது.
ஒரு பெண்ணோட ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படுது? எல்லா இடங்கள்லயுமே பெண்களுக்காக ஆண்கள் தான் ரூல்ஸ் டிரைவ் பண்றோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்பொழுது என்ன, யூஸ்வலா நான் டிரைவ் பண்ணிட்டு போவேன். நான் இங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும்லாம் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கேன். என்ன பார்த்தோன்னே உமன் டிரைவர் அப்படின்னுவாங்க. ஏன் விமன் டிரைவர் கான் பி குட் டிரைவர்ஸ்? தட் இஸ் ஒன் ஆர்குமெண்ட். பட் தேர் இஸ் another side to this argument. ஒரு பெண்ணா நம்மளுக்கு ஜெனரேஷனல் மெமரி ஆஃப் ஜியோஸ்பேஸ் ரொம்ப கம்மி. நம்மளுடைய மசில் மெமரியில மெனுவர் பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆண்கள் ஜெனரேஷனலி வருது. இது நீ 2 ஜெனரேஷன் முன்னாடி கார் ஓட்ட ஆரம்பிச்ச, 4 ஜெனரேஷன் முன்னாடி வேற ஏதோ பப்ளிக் ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிட்டு இருந்த. we are all stepping out today. ஒரு ஃபியூ விமன் லீடர்ஸ் எடுத்துப்போம். இப்ப இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், மாயாவதியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இந்திரா காந்தி, இவங்க எல்லாருக்கும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. என்ன? அரகண்ட். வேற அரகண்ட், டைரனி, டிரனிக்கலா இருக்காங்க, டைரண்ட் மாதிரி இருக்காங்க, டிக்டேட்டர் மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க ஏற்படுத்தினா அது எமர்ஜென்சி, இவங்க ஏற்படுத்தினா அது நேஷனல் செக்யூரிட்டி. இல்ல, அவங்க குரலை உயர்த்தி பேசினா அவங்க அதிகாரப்பூர்வத்தோட பேசுறாங்க, இவங்க குரலை உயர்த்தி பேசினா அவங்க அரகண்டா பேசுறாங்க. ஜெயலலிதா அம்மா படாத கஷ்டம் கிடையாது டு பி அ பொலிட்டிக்கல் லீடர். இங்க எத்தனை பேருக்கு சாதி தெரியும், வர்ணா சிஸ்டம் தெரியுமா? தெரியும். அந்த வர்ணா சிஸ்டம்ல பெண்கள் எங்க இருக்கும் தெரியுமா? எங்க இருக்கும்? 4 வர்ணம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த 4 வர்ணங்களை தாண்டி அவர்ணம் இருக்கு. அந்த அவர்ணாசுக்கும் கீழே பசு அண்ட் ஸ்திரீ. அப்பன்னா என்ன அர்த்தம்? எந்த சனாதன தர்மத்தை நீங்க தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சனாதன தர்மம் பெண்களை அனிமல்ஸா கன்சிடர் பண்ணுது. இது ஜஸ்ட் நம்மளுடைய இந்து மத கோட்பாடுல மட்டும் இல்ல. நான் எல்லார்கிட்டயும் கேட்பேன், நீங்க இங்கிலீஷ்ல வைஃப் ஆப்போசிட் என்ன? என்ன? ஹஸ்பண்ட். கரெக்டா? அனிமல் ரேரிங்க்கு என்ன வார்த்தை? அனிமல்ஸை மெயின்டைன் பண்றது அனிமல் ரேரிங்க்கு என்ன வார்த்தை? ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி. So it is not singular to one culture. Pretty much every culture in this world is patriarchal. Hence, what is political has to be personal. அந்த பர்சனல் பாலிடிக்ஸா மாறும்பொழுது மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய 50% விழுக்காடா இருக்கட்டும், அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற 33% ரெசர்வேஷனை ரியலைஸ் பண்ணுங்கன்னா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுடைய பாலிடிக்ஸ் மாறாத வரைக்கும் அது எதுவுமே ரியாலிட்டி ஆகாது. அடுத்ததாக அதிமுகவிலிருந்து கலைமாமணி நிர்மலா பெரியசாமி. அரசியலில் பெண்கள் வரவேற்கப்படுகிறார்களா, வம்பிழுக்கப்படுகிறார்களா? எப்பொழுதும் போல எல்லா இடங்களிலும் இருப்பதைப் போல பெண்கள் நிறைய இடங்களில் வம்பிழுக்கத்தான் படுகிறார்கள். ஆனால் அந்த வம்பை உடைக்கும் சாமர்த்தியமும் நமக்கு உண்டு, அவர்களுக்கு உண்டு. வணக்கம். இந்த வணக்கத்தை தான் அன்பு சகோதரி அபிநயா, நிகழ்ச்சியின் நெறியாளர் அபிநயாவுக்கு வணக்கம். எல்லோரும் அழகா பேசினாங்க, சிறந்த சிந்தனையாளர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் எதிர்கால தமிழகமாக அத்துணை பேரும் IAS அதிகாரிகளாக பார்க்க பார்க்க அப்படியே அங்கு உட்கார்ந்து கொண்டு உண்மையிலேயே உள்ளம் நெகிழ்ந்து போய், இறைவா இவர்கள் அத்துணை பேருக்கும் வெற்றியை கொடு, இவர்கள் அத்துணை பேரும் IAS அதிகாரிகளாக நேர்மையான உண்மையான கிவ் டு கெட், பெறுவதற்காக கொடுங்கள் என்னும் அந்த இந்த சர்வதேச மகளிர் தினத்தின் கோட்பாட்டை கொண்டு கொடுத்தால் பெறுவோம் அப்படிங்கறத உணர்ந்து உங்களுடைய அந்த பணியை, அந்த பணியின் வலிமையை பிறருக்காக பயன்படுத்துங்கள். அருமை சகோதரிகளே, ஃபர்ஹானா பேசினப்ப சொன்னாங்க விமென்ஸ் டே தேவையான். இதே கேள்வி எனக்கும் வந்தது. இதே கேள்வி ஒவ்வொரு சர்வதேச மகளிர் தினத்தப்பவும் மகளிர் தினம் என்று ஒன்று வேண்டுமா அப்படின்னு தோணுச்சு, கேட்கும். ஆனா இந்த மகளிர் தினத்தை வெறுமனே மகளிருக்கான தினம் என்று மட்டும் நாம் பார்க்க கூடாது. இந்த தினம் சிவில் அவேர்னஸ் டே, விமன் அண்ட் கேர்ள்ஸ் டே, ஆன்டி செக்சிசம் டே, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் டே. இவ்வளவு பொருள் இருக்கிறது.
அப்படின்னா பரவாயில்ல ஃபர்ஹானா, இருந்துட்டு போகுது. அதிலும் பாலின வேறுபாடு, ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை கான் என்று பாடியது நமது பாட்டன் சுப்பிரமணிய பாரதி. அவங்க பக்கத்தில் இருக்கனால எனக்கும் பாட்டன் வந்துருச்சு. அந்த ஓதம் வடிக்கிறது அண்ணன் சொல்லுவார்ல எப்பவும் பாட்டன்னு, அது மாதிரி எனக்கும் வருது. சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி, ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை கான். அதான் இங்க நீங்க எல்லாரும் இப்ப பேசுறவங்க எல்லாருமே அருமையா பேசுனாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். மிஸ் ராதிகா, அவங்க லக்ஷ்மி எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை ஃபர்ஹானா வலிமையாக எடுத்து வைத்தார்கள். ஆனா நான் ஃபெமினிசம் அவ்வளோ பேசுறது இல்லை. ஏன்னா சுதந்திரம் என்பது பிறர் கொடுத்து வருவதல்ல என்பதை உண்மையாக நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். சுதந்திரம் என்பது நம்மிடம் இருக்கிறது. என் சுதந்திரத்தை பறிக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. நான் முடிவு செய்து விட்டேன் என்றால் என் உரிமை, என் சுதந்திரம் என்னிடத்தை தான். உள்ளுக்குள்ளே உங்கள் அந்தராத்மாவில் அந்த வலிமையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும், அதை நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. பெண் சமூகம் எல்லாம் அந்த வலிமை நமக்குள் வந்து விட்டதென்றால் ஆணாவது அவர்களாவது ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பெண் தான் வலிமையானவள். நம்மளுடைய அசாத்திய மன வலிமைக்கு பயந்துகிட்டு தான் மனு சாஸ்திரம் பெண்ணை தட்டி தட்டி வைக்கிறது, தெரியுமா? அதுவும் வந்து தெரியும், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் முழுவதாக படித்ததில்லை, ஆனாலும் தெரியும், மேலோட்டமாக அங்கங்கே அவ்வப்பொழுது படித்துக் கொண்டே வரும்பொழுது அது தெரியுது. பெண்ணுடைய வலிமை அசாத்தியமானது என்பதால் தான் ஆண் தனக்கு அடங்கியவளாகவே அவளை வைத்திருக்க வேண்டும் என்று புராண காலத்திலிருந்து, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, திட்டமிட்டு. அந்த திட்டத்தை உடைக்க வேண்டும் இளைய சகோதரிகளை நீங்கள் எல்லோரும். நாங்கள் முடிந்த அளவுக்கு பண்றோம், எங்களால் ஒரு உயரம். அந்த பிளான டெமாலிஷ் பண்றதுல அரசியல் தலைவர்கள் இப்போ எந்த அளவுக்கு அதுல கவனம் செலுத்துறாங்க? அந்த பிளான்ல அவங்களும் பயணிக்கிறாங்களோ? அதாவது யாரும் இப்ப எல்லாம் பண்றது இல்ல. அப்படி எனக்கு தெரிய, நான் அரசியல் கட்சியில் இருக்கிற, அதுவும் அம்மாவுடைய கட்சியில் இருப்பதாலோ என்னவோ, எந்த தலைவருமே எந்த கட்சியிலுமே பெண்களை அப்படி மட்டம் தட்டுறதுக்காக ஒரு செயல்பாடு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வளரவும் விடுறது இல்ல அவங்க. அதாவது ரெண்டும் வந்து ஈகோக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நூல், அன்புக்கும் காதலுக்கும் உள்ள இடைவெளி. அந்த ஒரு சின்ன நூல் இழையை நாம் பிடிச்சிட்டோன்னு வைங்க, ஜெயிச்சிடலாம். உங்கள் கொள்கை கோட்பாடு என்ன? ஒன்னே ஒண்ணு, இன்னாரை பின்பற்ற வேண்டும், இன்னார் என்னுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கணும். அந்த ரோல் மாடல் இப்போ என்ன சொல்றாங்க? சகோதரி லட்சுமி சொன்னப்போ இந்திரா காந்தியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெகு தூரம் கடந்து வந்து விட்டது காங்கிரஸ். சகோதரி மறந்துட்டாங்க. அந்த டைம்ல அவங்க இருந்திருந்தா, அம்மா இல்லையே, அந்த இந்திரா காந்தி இப்ப இல்ல. எங்களை கூட சொல்லுவாங்க, அம்மா மட்டும் இருந்திருந்தா. வருத்தமா இருக்கு. நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆமா, அது வரும். எங்க அம்மா பேசாம இருப்போமா? அரசியல்ல அடுத்து முழுக்க பேசுவேன். இல்ல, இந்திரா காந்தியை பற்றி பேசினாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இங்க அதிமுகலையும் ஜெயலலிதா பற்றி தான் இறுதியாக பேச வேண்டியதா. இப்ப சமீபத்தில் மறைந்த தலைவர், இப்போ அவங்களுடைய லெகசி, அவங்களுடைய கோட்பாடுகள், அவர்கள் செயல்பாடுகள், அதனால் பயனடைந்த மக்கள், இந்த மாநிலம் எல்லாரும் இன்னும் அப்படியே அலைவா இருக்கு. அண்ணன் இந்திரா காந்தி எப்பவே போயிட்டாங்க, போய் வெகு நாள் ஆச்சு. இவங்களுக்கு எல்லாம் தெரிய கூட தெரியாது, படித்தால் தான் தெரியும். கொஞ்சம் பேருக்கு நீங்க வந்து ஒருவேளை ஐஏஎஸ்ல படிக்கிறதுனால உங்க 3 பேர் தான், அவங்க யாருமே சொல்ல. ராகுல் காந்தி இருக்காரு, குறைந்தபட்சம் சோனியா காந்தி இருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் மகிழ்ந்திருப்பேன். இல்ல, அது வந்து அவ்வளவு பின்னாடி போய் அதை உதாரணமாக, ஆமா, நம்மளுடைய பெண் தலைவர்கள், இந்திய போரை கையாண்ட பிரதமர்கள், அதுதான் கான்டெக்ட். இல்ல, போர் அதுக்கு அப்புறம் வரலையா? பெண் பிரதமர் அதற்கு பிறகு அதுதான் இப்ப நம்ம வரலையே. வர்றதுக்கு யாரு விடுறா? அங்க வந்து அதான் அந்த காந்தி குடும்பத்தை தவிர வேற யாரு வர முடியுங்க? அவங்க வீட்டுல அந்த பெண்ணை விடுறதுக்கே அவங்க அம்மாவே விடலைன்னு சொல்றாங்க. இங்கே ஏன் பெண்களை விடாம அந்த இடத்துல அவ்வளவு பெரிய, இங்கேயே பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பெண்கள் வந்துட்டாங்க. எங்கள் பார்ட்டியிலேயே அம்மாவுக்கு பிறகு அண்ணன் தான் வர முடிஞ்சது. ஏன்னா எந்த பெண்ணும் ரெடியா இல்ல. எங்கள் அண்ணன் அதை சரியாக செய்கிறார். இபிஎஸ் என்பது அது வேற, அது அடுத்த இதுல நான் சொல்றேன் என்னெல்லாம் பண்ணிருக்கோம். ரெடி ஆகிறதுக்கு இல்ல, ரெண்டுக்கும்
அது அண்ணன் சரியாதான் செய்யறாரா, யாரும் ரெடியா இல்லையா. மற்ற கட்சிகள் பத்தி பேசுற பொழுது அவங்கள யாரும் விடலையா. நம்புற மாதிரி பேசணும் மேடம். இது நம்பாம என்ன இருக்கு? பிரியங்கா காந்தியை விடல, பிரியங்கா காந்தியை கொண்டு வரதுக்கு அவங்க அம்மாவே விருப்பப்படல. ஒரு பத்திரிகையில் இல்ல, எத்தனை பத்திரிகையில நான் படிக்கிறேன் தெரியுமா? அது இப்போ உங்களுக்கு தெரியுமா, உலக அளவுல 64% பெண்களுக்கு, 64% தான் பெண்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உலக அளவுல. இன்னைக்கு ஏன் நம்ம சர்வதேச மகளிர் தினம்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம்? நம்ம என்னமோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது பட்ட கஷ்டம் எல்லாம். வாக்குரிமை கிடையாது நமக்கு, ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது நமக்கு. பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படுதுங்கிறது இந்தியாவுல மட்டுமல்ல, நம்ம கொஞ்சம் பிஹைண்ட்ல இருக்கோம். நாம் 50 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடத்துக்கு கூட கிட்ட பின்னாடி இருக்கமே தவிர அமெரிக்காவில ஓட்டுரிமை இல்லாம இருந்தது. அமெரிக்கால தொழிலாளர் உரிமைகள்ல சம வேலைக்கு சம ஊதியம் இல்லாம இருந்தது. அதுக்கெல்லாம் கேட்டுத்தான் போராடி பெண்கள் சர்வதேச உமன்ஸ் டே வந்தது. எதனால? இந்த போராட்டம். எங்களுக்கும் உரிய மரியாதையை கொடுங்கள் தான் நியூயார்க்ல அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை எப்ப நடத்துறாங்க தெரியுமா? அப்பெல்லாம் போன் கிடையாது, வெறும் ஒரு போஸ்ட் கார்டு. அப்பெல்லாம் போக்குவரத்து வசதிகள் அங்கேயும் கிடையாது, யூரோப்ல கிடையாது, ஐரோப்பால கிடையாது. எப்ப வந்தது? எல்லாமே 1950s தான் அவங்களும் ஒரு வடிவத்துக்கு வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 1920ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு எவல்யூஷன். இன்னைக்குமே பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ங்கிறது பெண்களை விடுறது இல்ல, போராடுவாங்க, அடுத்து வருவாங்க. நான் நம்பிக்கை இழக்கல, நிச்சயமா இந்த நிலை மாறும். எங்கேயா இருந்தாலும் அரசியல் அதிகாரம் என்பது மற்ற எல்லாவற்றையும் விட பெரிது. அதிகாரத்துக்கு வருவது சாதாரணம் அல்ல. வீட்டுல ஆணுக்கு பெண் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆண் உரிமை சார்ந்து, அதாவது பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் பெண்ணே பார்க்கணுமான்னு, அது தப்பு. அது எப்படி நம்மளே மட்டும், அது அன்றைக்கு வீட்டுல மட்டும் நம்ம இருந்தப்போ வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஓகே, ஆனா இப்பொழுது ஆணுக்கு சமமாக வேலை பார்ப்பது எல்லா விதத்திலையும் வெளியில வந்துட்டப்போ நமக்கும் சுமை அதிகமா, அது பர்டன் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி வேலை பார்க்கணும்? நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப வேலையை முடிச்சிட்டு நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா சமைக்கிறதோ வீட்டு வேலைகளையோ பார்க்கிறது தவறு இல்ல. அதே போல உங்கள் கணவரோ நண்பரோ அப்பாவோ சகோதரனோ அவங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறப்பவும் பார்க்கிறது தவறில்ல. இந்த மனப்பான்மையை அதுவும் நினைத்தால் நாம் உருவாக்க முடியும். நம்ம கிட்ட தான் குழந்தைகள் இருக்கு, அடுத்த தலைமுறை இருக்கு. வளர்க்கக்கூடிய அந்த ஆண் மகன்கள் எல்லாம் ஒரு பிரதிநிதிகள். இந்த சமூகத்தின், தமிழ் சமூகம் மட்டுமல்ல, இந்திய சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக சமூகத்தின் பிரதிநிதிகளாக ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வீட்டில் நாம் வளர்க்கிறோம். அது நம்ம கையில் இருக்கு. கண்மூடித்தனமாக பின்பற்றுவதோ அல்லது குடும்ப அமைதியோ உங்கள் வாழ்க்கையின் அமைதியோ கெடுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பின்பற்றுவதோ சுதந்திரம் அல்ல. சுதந்திரம் என்பது உங்களை முதலில் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது. அடுத்து உங்களை சுற்றியுள்ளவர்கள், உங்கள் குடும்பம், நீங்கள் வேலை செய்யும் இடம், உங்கள் தோழியர் தோழர் எல்லாரையும், அடுத்த நம்ம சமூகம். அதுவும் நீங்க ஒரு குறுநில மன்னருக்கு சமம். ஒரு IAS அதிகாரியினுடைய பணி சாதாரணம் அல்ல. இன்னைக்கெல்லாம் ஏவலாள் மாதிரி நிறைய இடத்துல ஆயிட்டாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை சுற்றியுள்ளவர்கள் கனவையும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உபயோகமாக இருங்கள். கிவ் டு டேக். தேங்க்யூ.